வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம பட்டன் பட்டி ஹூக் பட்டி எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்து ஸ்லீவ் வந்து எப்படி அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து விட்த் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம எப்படி பாடி பார்ட்டோட அட்டாச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே கட்டிங் வீடியோ போட்டிருக்கோம். அதை வந்து நீங்கள் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இப்போ வந்து நம்ம லைனிங் துணியில் தான் நமக்கு வந்து அகலம் பத்தாமல் இருக்குது. நீங்கள் கட்டிங் வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் அகலம் பத்தாமல் இருக்குது. அதனால் அதுக்கு 2 பீஸ் வேணும். அதனால் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து கிளாத் இருக்குது, லைனிங் துணியில் மட்டும்தான் பத்தலை. இப்போ இதை ஓப்பன் பண்ணி விட்டுக்கிறேன். எந்த சைடு வந்து நமக்கு துணி பத்தலையோ அந்த சைடை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ரைட் சைடில் தான் நம்ம கிளாத் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். அது பீஸோட அகலம் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு 2.5 இன்ச் பக்கம் எடுத்துக்கோங்க, அது சரியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ரைட் சைடில் நம்ம எந்த இடத்துல நமக்கு வேணுமோ அந்த இடம் வச்சு ரைட் சைடும் ஃபேஸ் பண்ணி வச்சு அப்படியே ஒரு தையல் போடுறோம். அதே மாதிரி தான் இன்னொரு கைக்குமே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, ரைட் சைடு ராங் சைடு. அப்போ தான் உங்களுக்கு நல்ல பக்கத்துலேயே ஜாயின் பண்ணால் தான் 2 ஸ்லீவுக்குமே உங்களுக்கு கரெக்டாக அகலம் வரும். இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அதை அப்படியே ஒரு படிமான தையல் ஒன்று போடுங்க. நம்ம பீஸ் அட்டாச் பண்ணியிருக்கோம்ல, அது மேலே படிமான தையல் 2 ஸ்லீவுக்கு அதே மாதிரி போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனல் பிடிச்சிருந்தா என்னோட சந்திரா டெய்லரிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ எக்ஸஸாக இருக்கிறதுல நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மெயின் கிளாத் எடுத்துக்கலாம். சில்க் காட்டன்லாம் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை எடுத்துக்குவோம். லைனிங் துணியில் மட்டும் தான் நமக்கு வந்து அகலம் பத்தலை, அதனால் அதுக்கு நம்ம பீஸ் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கோம். இது வந்து மெயின் ஃபேப்ரிக் வந்து நல்ல அகலமாகவே இருக்குது. இப்போ இதில் ரைட் சைடு ராங் சைடு கண்டிப்பாக மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வச்சு நீங்கள் தைக்க முடியும். இப்போ ராங் சைடு நம்ம 2க்கும் மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அந்த லைனிங் கிளாத்தை வந்து ராங் சைடில் வச்சு தான் அப்படியே தச்சு திருப்பலாம் போகிறதில்ல, அதை அப்படியே தான் நம்ம தைக்க போகிறோம். ஏன்னா கீழே இங்கே வந்து 1.5 இன்ச் அளவுக்கு நான் வந்து தையலுக்காக விட்டுருக்கேன். அதனால் அதை அப்படியே நம்ம மடிச்சு தைக்கணும். அதுக்காக ராங் சைடில், அதாவது சில்க் காட்டனோட ராங் சைடில் இந்த லைனிங் துணியோட ராங் சைடு உள்ளே இருக்கிற மாதிரி நம்ம பீஸ் வச்சு அட்டாச் பண்ணது நமக்கு தெரியக்கூடாது, உள்ளே இருக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ கீழே அதை சுற்றியுமே ஒரு தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் சுற்றியுமே அப்படியே அந்த லைனிங் துணியோட அளவுக்கு சுற்றியுமே தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்லீவ் வந்து லைனிங் துணியை உள்ளே வச்சு அப்படியே அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ இதே மாதிரி தான் இன்னொரு ஸ்லீவுக்குமே அதோட ராங் சைடு மார்க் பண்ணிக்கோம். ராங் சைடில் லைனிங் துணியோட ராங் சைடும் உள்ளே இருக்குது. நமக்கு வந்து நம்ம பீஸ் வச்சு அட்டாச் பண்ணது வந்து நமக்கு நீட்டாக இருக்கணும். அந்த மாதிரி நமக்கு தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. சுற்றியுமே தச்சு எடுத்துகிறோம். இப்போ கீழே வந்து நம்ம மடிச்சு தைக்கணும். நம்ம எவ்வளோ தையலுக்கு விட்டோமோ அந்த அளவுக்கு நம்ம மடிச்சு தைக்க போகிறோம். எக்ஸ்ட்ரா இருக்கிறதுல நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா முதல்ல சின்னதாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு முதல்ல மடித்து ஒரு தையல் போடுறேன். அதுக்கப்புறமா இன்னொரு மடிப்பு மடிச்சுக்கலாம். இல்லை நீங்கள் டபுள் ஃபோல்டு அட் அ டைமில் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க. நம்ம எவ்வளோ தையலுக்கு விட்டோமோ அந்தளவுக்கு நம்ம மடிச்சு வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சந்திரா டெய்லரிங் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ நம்ம திரும்பவுமே ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு மடித்து அப்படியே ஒரு தையல் போடுறோம். இப்போ இதே மாதிரி தான் இன்னொரு ஸ்லீவுமே இதே மாதிரி தான் நம்ம தச்சு எடுத்துக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நான் அந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன். பேக் பேட் தனியாக போட்டிருக்கேன். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் டாட் எப்படி பிடிக்கிறதுன்னு போட்டிருக்கேன். அது இல்லாமல் பட்டன் பட்டி எப்படி வெட்டி ஸ்டிச் பண்ணுறது, அப்புறம் கிராஸ் பட்டி பெல்ட்டு எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே வீடியோஸ் இருக்குது. எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் தைச்சதுக்கப்புறமா ரைட் சைடு உள்ளே இருக்குது. அந்த மாதிரி நம்ம போட்டிருக்கோம். 2 ஸ்லீவுமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம குடஞ்சி வெட்டவே இல்லை. நம்ம வெட்டினோம்னா குழப்பமாக இருக்குன்னு குடஞ்சி வெட்டவே இல்லை. இப்போ தான் நம்ம குடஞ்சி வெட்ட போகிறோம். இப்போ அந்த சென்டரை மார்க் பண்ணி இந்த தையலுக்கு விட்டதுலேருந்து 2க்கும் சென்டரில் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு உள்ளே போகிற மாதிரி நல்லா கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஃப்ரண்ட் பக்கம் வந்து நல்லா வளைவாக குடஞ்சி வரும்.
அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது சின்னதாக கட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது வந்து ஃப்ரண்ட் சைடில் வரணும். நம்ம குடஞ்ச பகுதி வந்து ப்ளவுஸில் அட்டாச் பண்ணும்போது ஃப்ரண்ட் சைடு வரணும். அதுக்காக தான் இங்கே சின்னதாக ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணதுனால அந்த இடத்துல வந்து தையல் இல்லாமல் இருக்கும். அந்த இடத்துல சின்னதாக தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம அட்டாச் பண்ணும்போது லைனிங் கிளாத்தும் அந்த மெயின் ஃபேப்ரிக்கும் ரெண்டும் நகர்ந்து போகாமல் ஒரே மாதிரி இருக்கணும். அதனால் அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே தைச்சி வச்ச பாடி பார்ட் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஃப்ரண்ட்டு, பேக்கு, கீழே பெல்ட்டு பட்டி, பட்டன் பட்டி இது எல்லாமே ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம ஸ்லீவும் அப்புறமா கழுத்து தைக்கணும், அப்புறம் சைட் ஜாயின் பண்ணணும். இப்போ ஸ்லீவ் தைச்சிக்கலாம். ஸ்லீவில் வந்து இந்த குடஞ்ச பகுதி அந்த ஃப்ரண்ட்டு இது ரெண்டும் ஒன்றா வரணும். அந்த மாதிரி எந்த ஸ்லீவ் இருக்கோ ஒரு சைடு நீங்கள் கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா 2 ஸ்லீவுமே சரியாக வந்துடும். அப்போ ஒரு ஸ்லீவ் வந்து ஃப்ரண்ட் சைடு குடஞ்ச பகுதி வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அப்படியே ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக அந்த பெண்டெல்லாம் வளைவு வந்து அழகாக திரும்பி வர மாதிரி தைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் கரெக்டாக வெட்டியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வரும். கொஞ்சம் கூட குறைய வராது. அதனால் நீங்கள் சரியான அளவெடுத்து வெட்டுங்க. இப்போ நம்ம ஒரு சைடு வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். பாருங்கள் கரெக்டாக வருது. இப்போ இதுக்கு மேலே இன்னொரு தையல் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இதே மாதிரி தான் இன்னொரு சைடும் நம்ம அப்படியே ஸ்லீவை ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்லீவ் எப்படி நம்ம ரெடி பண்ணி இந்த பாடி பார்ட்டோட அட்டாச் பண்ணுறதா நம்ம பார்க்குறோம். இதை சைட் ஜாயின் பண்ணுறது வந்து நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதே மாதிரி கழுத்து எப்படி நம்ம இந்த ரவுண்ட் நெக் தைக்கிறதுங்கிறதும் நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வந்து நமக்கு துணி அகலம் குறைவான துணியில் வந்து நம்ம எப்படி பீஸ் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு அதை வந்து எப்படி ஸ்லீவாக ரெடி பண்ணிவிட்டு நம்ம இந்த பாடி பார்ட்டில் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களை வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.